வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹீம்சோம். இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சாக்லேட் சாண்ட்விச். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் 2 எக் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டீ கிளாஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சைடில் உள்ள எட்ஜஸ் எல்லாம் நம்ம நல்லா பிச்சு எடுத்துக்கிறலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பர் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீஸாக அந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுக்கிறலாம். இதிலேருந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் மேலே வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஓரங்களில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் மிக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக அந்த ஃபுல் ரவுண்டும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரு பிளைன் பிரெட்டும் எடுத்து இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ நல்லா நம்மளுக்கு ஒட்டிக்கும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு பிரெட்டு பிஞ்சுக்கும். ஸோ சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பிரெட் பீசஸ் இருந்ததில் அதை நம்ம கிரைண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ தோசை தவாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இது ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட்டை எடுத்து நம்ம எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கிறலாம். டிப் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸில் அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இது மேலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ சூப்பர் எம்மியான டெலிஷியஸான சாக்லேட் சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹீம்சோமை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.